அது 2022ஆம் ஆண்டு குளிர்காலம் தன் வருகையை தொடங்கியிருந்தது. லக்னோ நகரத்தின் காலை பொழுது நதிக்கரையில் லேசான பனிமூட்டத்துடன் பரவியிருந்தது. அனைத்தும் மிகவும் அமைதியாக இருந்தன. ஆனால் அந்த குளிரிலும் கூட நகரின் ஒரு சிறிய சந்துக்குள் இருந்த ஒரு வீட்டிற்குள் பரபரப்பு நிலவியது. அது பூஜாவின் வீடு. பூஜா வெறும் 22 வயதே ஆன ஒரு பெண். ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த குழந்தைத்தனம் எப்போதோ தொலைந்து போயிருந்தது. வீட்டின் சுவர்கள் பழமையாகி அங்கங்கே பெயிண்ட் உதிர்ந்து போயிருந்தன. பூஜா சமையலறையில் நின்று கொண்டிருந்தாள். தேநீர் கொதித்து கொண்டிருந்தது. அவளது கண்கள் மீண்டும் மீண்டும் கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தன. இன்று மீண்டும் தாமதமாகி கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் சிறிய கடை ஒன்றை நடத்தி வந்த அவளது தந்தை இப்போது கடுமையான நோய் காரணமாக படுக்கையில் இருந்தார். அவருடைய மருந்து செலவுகள், தம்பியின் படிப்பு செலவு மற்றும் வீட்டின் மளிகை சாமான்கள் என அனைத்தும் பூஜாவின் தோள்களில் தான் இருந்தன. பாவம் அவளது தாய் நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே கடவுளிடம் பிரார்த்தனை செய்து வருவார். பூஜா வேகமாக தேநீரை வடிகட்டி ஒரு கப்பை தன் தந்தையிடம் கொடுத்துவிட்டு தன் பழைய பையை தோளில் மாட்டிக்கொண்டு வெளியே புறப்பட்டாள். இன்று அலுவலகத்திற்கு செல்ல தாமதமானால் அவளுடைய பாஸ் அவளை சும்மா விடமாட்டார் என்பது அவளுக்கு தெரியும். பூஜா வேலை செய்த கம்பெனியின் பெயர் விஷால் என்டர்பிரைசஸ். லக்னோ நகரத்தின் மைய பகுதியில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த 20 மாடி கண்ணாடி கட்டிடம் அது. அது வெறும் அலுவலகம் மட்டுமல்ல, அந்த நகரத்தின் மிகப்பெரிய புகழ்பெற்ற அடையாளமாக இருந்தது. இந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதிதான் விஷால். விஷால் 28 வயதான ஒரு இளைஞன். அவனது முகத்தில் எப்போதும் ஒரு கடுமையான பாவம் இருக்கும். அவனது நடையில் இருக்கும் கர்வத்தை பார்த்தாலே பார்ப்பவர்களின் கண்கள் தானாகவே கீழே குனிந்துவிடும். தன் தந்தையின் மறைவுக்கு பிறகு மிகச்சிறிய வயதிலேயே இந்த கம்பெனி பொறுப்பை ஏற்று தன் கடின உழைப்பால் அதை வானளவு உயர்த்தி இருந்தான். ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வெறுமை இருந்தது. விஷால் தன் வாழ்க்கையில் யாரிடமும் அன்பாக பேசியதே இல்லை. அவனை பொறுத்தவரை ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊழியர் மட்டுமே. அலுவலகத்தில் அவனது பயம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், அவன் தன் கேபினில் இருந்து வெளியே வரும்போது அந்த தளம் முழுவதுமே நிசப்தமாகிவிடும். விஷாலின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து பேச யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. அன்று காலை பூஜா மூச்சிறைக்க அலுவலகத்திற்கு வந்து சேர்ந்தாள். லிப்ட் பழுதடைந்திருந்தது. அவள் படிக்கட்டுகள் வழியாக ஓடி 3வது மாடிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவள் தன் இருக்கையில் அமர்ந்தபோது அவளுக்கு மூச்சு திணறியது. நெற்றியில் வியர்வை வழிந்தது. அவள் வேகமாக தன் கணினியை ஆன் செய்து கோப்புகளின் குவியலில் மூழ்கினாள். அலுவலகத்தின் சூழல் எப்போது மாறியது என்பது கூட அவளுக்கு தெரியவில்லை. திடீரென்று ஒரு நிசப்தம் நிலவியது. விஷால் தன் கருப்பு நிற சூட் அணிந்து கையில் ஒரு ஃபைலுடன் தளத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தான். அவனுடன் மேலாளர் ராகேஷும் நடந்து வந்து கொண்டிருந்தான். ராகேஷ் அந்த கம்பெனியின் மூத்த மேலாளர். மிகவும் தந்திரமான மற்றும் அகங்காரம் பிடித்த மனிதன். விஷாலின் பார்வை ஒவ்வொரு ஊழியர் மீதும் பட்டுக்கொண்டே சென்றது. அப்போது அவனது காலடிகள் திடீரென நின்றன. 3வது வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணின் மீது அவனது பார்வை விழுந்தது. அது பூஜா. பூஜாவின் கவனம் முழுவதும் தன் கணினி திரையில்தான் இருந்தது. அவளது நெற்றியில் வியர்வை துளிகள் இருந்தன. மேலும் அவள் நிறுத்தாமல் டைப் செய்து கொண்டிருந்தாள். மற்றவர்களைப் போல அவள் விஷாலை பார்த்து தலையை குனியவில்லை. ஏனென்றால் அவள் விஷாலை பார்க்கவே இல்லை. விஷால் சில நொடிகள் அங்கே நின்றான். அவன் அந்த பெண்ணையை பார்த்து கொண்டிருந்தான். அந்த முகத்தில் எந்த ஒரு போலித்தனமும் இல்லை. வெறும் நேர்மை மட்டுமே இருந்தது. விஷால் தன் கண்ணாடி உலகத்தில் இதுவரை பார்த்திராத ஒரு எளிமை அது. சார் என்று ராகேஷ் மெதுவாக கூப்பிட்டான். விஷால் திடீரென்று சுயநினைவுக்கு வந்தான். அவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து தன் காலடிகளை முன்னோக்கி எடுத்து வைத்தான். ஆனால் அவனது மனதில் அந்த முகம் பதிந்து விட்டது. தன் கேபினுக்குள் சென்று விஷால் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் கண்களை மூடிய போது அவனுக்கு மீண்டும் அதே பெண் தெரிந்தாள். அவன் இன்டர்காம் பொத்தானை அழுத்தி ராகேஷை அழைத்தான். 3வது வரிசையின் கடைசியில் அமர்ந்திருக்கிறாளே, அந்த பெண் யார்? விஷாலின் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. ராகேஷ் சற்று ஆச்சரியமடைந்தான். சார் எப்போதும் ஒரு சிறிய ஊழியரை பற்றி இப்படி விசாரித்ததே இல்லை. சார், அவள் பெயர் பூஜா. கணக்குத்துறையில் ஜூனியர் அசிஸ்டன்ட். 1 வருடத்திற்கு முன்புதான் சேர்ந்தாள் என்று ராகேஷ் பதிலளித்தான். விஷால் தலையை மட்டும் ஆட்டினான். அந்த நாளுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் மாறத் தொடங்கின. விஷால் இப்போது அடிக்கடி அந்த தளத்திற்கு வர தொடங்கினான். அவன் ஏதாவது ஒரு சாக்கில் அந்த பக்கமாக கடந்து செல்வான். அவனது கண்கள் எப்போதும் பூஜாவைத்தான் தேடும். பூஜாவிற்கு இதை பற்றி எந்த ஒரு துப்பும் தெரிந்திருக்கவில்லை. அவள் தன் சொந்த உலகத்திலேயே இருந்தாள். வீட்டிலிருந்து அலுவலகம், அலுவலகத்திலிருந்து வீடு.
ஒரு நாள் அது மாதத்தின் கடைசி வாரம். வேலை மிகவும் அதிகமாக இருந்தது. அலுவலகத்தில் இருந்த அனைவரும் கிளம்பிவிட்டனர். இரவு சுமார் 8 மணி ஆகி கொண்டிருந்தது. வெளியே லேசான மழை பெய்ய தொடங்கியிருந்தது. அந்த தளம் முழுவதும் காலியாக இருந்தது. ஒரு மூலையில் மட்டும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அங்கே பூஜா அமர்ந்திருந்தாள். அடுத்த நாள் சமர்ப்பிக்க வேண்டிய ஒரு அறிக்கையை அவள் முடித்து கொண்டிருந்தாள். வேலை அரைகுறையாக இருந்தால் அவளது வேலைக்கு ஆபத்து வந்துவிடும் என்பது அவளுக்கு தெரியும். அவள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு காலடி சத்தம் கேட்டது. அவள் திரும்பி பார்த்தாள். இருட்டிலிருந்து வெளிப்பட்டு விஷால் அவளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தான். பூஜா பதற்றமடைந்தாள். அவள் உடனே தன் நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றாள். சார், நீங்கள்? எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள் என்று நினைத்தேன். பூஜாவின் குரலில் நடுக்கம் இருந்தது. விஷால் அவளது மேஜை மீது இருந்த கோப்புகளை பார்த்தான். நீ இன்னும் ஏன் இங்கே இருக்கிறாய்? இவ்வளவு நேரம் இருக்க வேண்டிய அவசியமில்லை. விஷாலின் குரலில் எப்போதும் இருக்கும் அந்த கண்டிப்பு இல்லை. அதில் ஒரு லேசான அக்கறை இருந்தது. பூஜா தன் தலையை குனிந்து கொண்டாள். சார், வேலை அதிகமாக இருந்தது. இன்று செய்யாவிட்டால் நாளை பிரச்சனையாகிவிடும். எனக்கு இந்த வேலை மிகவும் தேவை சார். பூஜாவின் வாயிலிருந்து உண்மை வெளிப்பட்டு விட்டது. விஷால் அந்த பெண்ணின் கண்களை பார்த்தான். அதில் சோர்வு இருந்தது. ஆனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் தெரிந்தது. சரி, ஆனால் இனிமேல் இவ்வளவு நேரம் இருக்காதே. கிளம்பு, வீட்டிற்கு போ என்று விஷால் கூறிவிட்டு தன் கேபினை நோக்கி திரும்பினான். பூஜா தன் பையை எடுத்துக்கொண்டு வெளியே புறப்பட்டாள். ஆனால் அன்று இரவு விஷால் வெகுநேரம் தன் கேபினிலேயே அமர்ந்திருந்தான். ஒரு சிறிய பெண் எப்படி தனியாக தன் முழு குடும்பத்தின் சுமையையும் தாங்கி நிற்கிறாள் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். நாட்கள் கடந்து சென்றன. பூஜாவின் மீதான விஷாலின் ஈர்ப்பு இன்னும் அதிகரிக்க தொடங்கியது. அவன் பூஜாவின் வேலையை கவனிக்க தொடங்கினான். பூஜா உண்மையிலேயே மிகவும் திறமைசாலி. அவள் தயாரிக்கும் ஒவ்வொரு அறிக்கையும் மிக துல்லியமாக இருக்கும். ஒரு நாள் அலுவலகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. கம்பெனிக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் கிடைத்திருந்தது. விஷால் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் இந்த புதிய திட்டத்தின் முக்கிய பொறுப்பை பூஜா கவனித்துக் கொள்வாள் என்றான். கூட்ட அரங்கம் முழுவதும் நிசப்தம் நிலவியது. இதில் அதிர்ச்சியடைந்தது ராகேஷ் தான். ராகேஷ் கடந்த 5 வருடங்களாக அந்த கம்பெனியில் இருந்தான். அவன் இந்த திட்டத்திற்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். சார், அவள் ஒரு ஜூனியர். அவளுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுப்பது சரியாக இருக்காது. ராகேஷ் தனது எதிர்ப்பை தெரிவித்தான். ஆனால் விஷால் திட்டவட்டமாக கூறிவிட்டான். திறமை என்பது நாற்காலியை விட பெரியது ராகேஷ். பூஜாவால் இந்த வேலையை செய்ய முடியும். கூட்டம் முடிவடைந்தது. ஆனால் இந்த ஒரு முடிவு அலுவலகத்தின் ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றிவிட்டது. பூஜாவிற்கு இப்போது இந்த அலுவலகம் ஒரு நரகமாக மாறத் தொடங்கியது. இப்போது மக்கள் பூஜாவை வேறு ஒரு பார்வையில் பார்க்க தொடங்கினர். அவள் கேண்டீனுக்கு செல்லும் போது மக்கள் தங்களுக்குள் முணுமுணுக்க தொடங்கினர். பார்த்தாயா, இந்த நாட்களில் அதிகாரியின் பெரும் கருணை இவள் மீது இருக்கிறது. அட, இதெல்லாம் திறமை இல்லை, முகத்தின் அழகுதான். இத்தகைய பேச்சுக்கள் இப்போது தினமும் பூஜாவின் காதுகளில் விழத் தொடங்கின. பூஜா மிகவும் தைரியமானவள். ஆனால் அவள் கல் நெஞ்சம் கொண்டவள் அல்ல. மக்களின் பேச்சுக்கள் அவளது இதயத்தை கிழிக்க தொடங்கின. ஒரு நாள் அவள் கழிவறையில் இருந்தாள். வெளியே சில பெண்கள் பேசிக் கொண்டிருந்தனர். உங்களுக்கு புரியவில்லை, இவர்கள் எல்லாம் மிகவும் தந்திரமானவர்கள். அப்பாவியான முகத்தை வைத்துக்கொண்டு நேரடியாக பாசையை வளைத்து விட்டாள். இப்போது மகாராணி ஆகிவிட்டாள். இதை கேட்ட பூஜாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவள் அமைதியாக ஒரு மூலையில் அழுது கொண்டிருந்தாள். அவளுடைய கடின உழைப்பை மக்கள் ஏன் இவ்வளவு கேவலமான பார்வையில் பார்க்கிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. ஒரு ஏழை பெண் முன்னுக்கு வருவது இந்த சமூகத்திற்கு பிடிக்காதா? அன்று பூஜா ஒரு மிகப்பெரிய முடிவை எடுத்தாள். அவள் நேரடியாக விஷாலின் கேபினுக்கு சென்றாள். கதவை திறந்தாள். விஷால் தன் மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்தான். பூஜாவை பார்த்ததும் அவன் லேசாக புன்னகைத்தான். ஆனால் பூஜாவின் முகத்தில் பதற்றம் இருந்தது. சார், நான் உங்களிடம் சில விஷயங்கள் பேச வேண்டும் என்று பூஜா நேரடியாக கூறினாள். ஆம், சொல் என்று விஷால் மடிக்கணினியை மூடினான். சார், என்னால் இந்த திட்டத்தை செய்ய முடியாது. இதை வேறு யாருக்காவது கொடுத்து விடுங்கள். பூஜாவின் குரல் நடுங்கியது. விஷால் ஆச்சரியமடைந்தான். என்ன சொல்கிறாய்? நீ எவ்வளவு நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கிறாய். என்ன நடந்தது? பூஜாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. மக்கள் பேசுகிறார்கள் சார், என்னை பற்றி, உங்களை பற்றி. என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் இங்கே மானத்தோடு உழைத்து சாப்பிட வந்திருக்கிறேன். யாருடைய கேவலமான பேச்சுகளுக்கும் இலக்காக அல்ல. விஷால் மௌனமானான். தான் அறியாமல் பூஜாவை எவ்வளவு பெரிய இக்கட்டில் தள்ளிவிட்டோம் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் தன் நாற்காலியிலிருந்து எழுந்து பூஜாவை நோக்கி நடந்து வந்தான். பூஜா, நீ மக்களின் பேச்சை கண்டு பயப்பட தேவையில்லை. நீ உன் வேலையை கவனி என்று விஷால் மிகவும் அன்போடு கூறினான். ஆனால் பூஜா பின்வாங்கினாள். இல்லை சார்,
சமூகம் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியாது. ஒரு பெண்ணின் மானம் என்பது ஒரு கண்ணாடியை போன்றது. அது ஒரு முறை உடைந்தால் மீண்டும் எப்போதும் ஒட்டாது. அப்போது விஷால் பல நாட்களாக தன் நெஞ்சில் புதைத்து வைத்திருந்த அந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டன. ஆனால் நான் உன்னை மதிக்கிறேன் பூஜா, மிகவும் அதிகமாக. ஒருவேளை நான் நினைத்ததை விடவும் மிக அதிகமாக. அந்த அறையே முற்றிலும் நிசப்தமானது. விஷால் ஒரு பெருமூச்சு விட்டான். நான் உன்னை காதலிக்கிறேன் பூஜா. இந்த வார்த்தைகளை கேட்டதும் பூஜாவின் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. தன் காதுகள் ஏதோ தவறாக கேட்டுவிட்டதோ என்று அவளுக்கு தோன்றியது. அவள் இன்னும் ஒரு அடி பின்வாங்கினாள். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சார்? நீங்கள் சுய நினைவோடுதான் இருக்கிறீர்களா? பூஜாவின் குரல் சற்று உயர்ந்தது. நான் முழு சுய நினைவோடுதான் இருக்கிறேன். இது திடீரென நடக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் இதுதான் உண்மை என்றான் விஷால். பூஜாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இது உண்மையல்ல, இது ஒரு நாடகம் சார். நீங்கள் கோடீஸ்வரர், நான் ஒரு சாதாரண ஊழியர். உங்களுக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை. மக்கள் என்ன சொல்வார்கள்? என் குடும்பத்தின் நிலை என்னவாகும்? உலகம் காதலை பார்ப்பதில்லை சார், உலகம் அந்தஸ்தை மட்டும்தான் பார்க்கிறது என்று பூஜா அழுது கொண்டே கூறினாள். மேலும் ஒரு கணமும் தாமதிக்காமல் அங்கிருந்து ஓடிவிட்டாள். விஷால் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தன் காதலை வெளிப்படுத்தியதன் மூலம் பூஜாவின் அந்த சிறிய உலகத்தையே அவன் ஆபத்தில் தள்ளிவிட்டிருந்தான். அந்த சம்பவத்திற்கு பிறகு பூஜா அலுவலகத்திற்கு வருவதை குறைத்து கொண்டாள். அவள் யாரிடமும் பேசுவதில்லை. மறுபுறம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ராகேஷிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்தது. அவன் அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சதியை தீட்டினான். ராகேஷ் இந்த செய்தியை ஊடகங்களில் கசிய விட்டான். அடுத்த நாள் லக்னோவின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய செய்தித்தாள்களிலும் செய்தி சேனல்களிலும் ஒரே ஒரு செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. விஷால் என்டர்பிரைசஸ் அதிபர் தன் கம்பெனி ஊழியருடன் காதல் விவகாரம். வேலையை காப்பாற்றிக் கொள்ள அந்த பெண் சமரசம் செய்து கொண்டாள். செய்தியுடன் பூஜாவின் மங்கலான ஒரு புகைப்படமும் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த செய்தி தீயை போல நகரம் முழுவதும் பரவியது. பூஜா அன்று வீட்டில்தான் இருந்தாள். அதிகாலையில் அவளது தந்தை செய்தித்தாளை பார்த்தபோது அவருடைய கைகள் நடுங்கத் தொடங்கின. அவர் அந்த செய்தித்தாளை நேராக பூஜாவின் முகத்தில் எறிந்தார். என்ன இதெல்லாம்? இந்த நாளை பார்ப்பதற்காகவா நாங்கள் உன்னை வளர்த்தோம்? அவளது தந்தையின் குரலில் இருந்த வலியும் கோபமும் பூஜாவை பயமுறுத்தியது. அவள் செய்தித்தாளை எடுத்து அந்த செய்தியை படித்தபோது அவளது மூச்சே நின்று விடுவது போல் இருந்தது. அப்பா, இதெல்லாம் பொய். நான் சத்தியம் செய்கிறேன், நான் எதுவும் செய்யவில்லை. பூஜா அழுது அழுது விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அதற்குள் அந்த பகுதி மக்கள் அவளது வீட்டின் முன்னால் கூட தொடங்கினர். மக்கள் விதவிதமாக பேச தொடங்கினர். பார்ப்பதற்கு மிகவும் நல்லவள் போல இருந்தால் பணத்திற்காக பாசுடன் தவறான உறவை வைத்துக் கொண்டாள். இனி இந்த வீட்டின் இன்னொரு பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? மக்களின் ஏளன பேச்சுக்கள் அம்புகளைப் போல பூஜாவின் குடும்பத்தை துளைத்தன. அவளது தாய் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவளது தந்தை தன் நெஞ்சில் கையை வைத்தபடி அப்படியே கீழே விழுந்தார். அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. மருத்துவமனையில் பூஜா தன் தந்தையின் அருகில் அமர்ந்திருந்தாள். இந்த அதிர்ச்சியின் காரணமாக அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக மருத்துவர் கூறிவிட்டார். பூஜா முற்றிலும் உடைந்து போயிருந்தாள். தனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைப்பதற்கு தான் என்ன பாவம் செய்தோம் என்று அவளுக்கு புரியவில்லை. மறுபுறம் அலுவலகத்திற்கு வெளியே ஊடகங்கள் குவிந்திருந்தன. விஷால் அலுவலகத்திற்கு வந்தபோது மீடியாக்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். சார், நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினீர்களா? அந்த பெண்ணை நீங்கள் கட்டாயப்படுத்தினீர்களா? இந்த செய்தி எப்படி வெளியே கசிந்தது என்று விஷாலுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் உடனே தன் பாதுகாப்பு காவலர்களை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவன் மேலாளரை அழைத்து, இந்த செய்தியை யார் கசியவிட்டது என்று எனக்கு 1 மணி நேரத்திற்குள் தெரிந்தாக வேண்டும். இல்லையென்றால் ஒட்டுமொத்த துறையையும் சஸ்பெண்ட் செய்து விடுவேன் என்றான். விஷாலின் கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. அவன் பூஜாவை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இந்த பொய் செய்தியால் பூஜாவின் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை அவன் யூகித்திருந்தான். சில மணி நேரங்களிலேயே ஊடகங்களுக்கு புகைப்படங்கள் அனுப்பப்பட்ட மின்னஞ்சல் ராகேஷுடையது என்பது ஐடி குழுவினர் கண்டுபிடித்தனர். விஷால் உடனே ராகேஷை தன் கேபினுக்கு அழைத்தான். ராகேஷ் புன்னகையோடு உள்ளே வந்தான். இனி பூஜா தன் வழியில் இருந்து நீங்கிவிட்டாள் என்று அவன் நினைத்தான். ஆனால் விஷால் எதுவும் பேசாமல் ராகேஷின் காலரை பிடித்து அவனை சுவற்றில் மோதினான். இதையெல்லாம் செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம் என்று விஷால் கத்தினான். ராகேஷ் பயந்து போனான். சார், நான் எதுவும் செய்யவில்லை. பொய் சொல்லாதே. என்னிடம் எல்லா ஆதாரங்களும் உள்ளன.
நீ ஒரு கம்பெனியின் மதிப்பை மட்டும் கெடுக்கவில்லை, ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையையே சீரழித்திருக்கிறாய். விஷாலின் கோபம் கட்டுப்பாட்டை மீறி சென்றது. அவன் ராகேஷை அந்த கணமே வேலை விட்டு நீக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தான். ஆனால் ராகேஷை தண்டிப்பதால் பூஜாவின் மானம் திரும்ப கிடைக்காது என்பதை விஷால் அறிவான். ஏற்பட வேண்டிய இழப்பு ஏற்கனவே ஏற்பட்டு விட்டது. அன்று இரவே விஷால் பூஜாவின் வீட்டிற்கு சென்றான். ஆனால் அங்கே பூட்டு போட்டிருந்தது. அவளது தந்தை மருத்துவமனையில் இருப்பதாக அண்டை வீட்டாரான பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூறினர். விஷால் உடனே மருத்துவமனைக்கு விரைந்தான். ஐசியு வார்டுக்கு வெளியே பூஜா சுவற்றில் சாய்ந்தபடி இருந்து அழுது கொண்டிருந்தாள். விஷால் மெதுவாக அவள் அருகில் சென்றான். பூஜா, விஷாலின் குரலை கேட்டு பூஜா தன் தலையை நிமிர்த்தி பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த வலியை கண்டு விஷாலின் ஆன்மாவே நடுங்கி போனது. நீங்கள் ஏன் இங்கே வந்தீர்கள் என்று பூஜா கேட்டாள். என்னை மன்னித்து விடு பூஜா, இதற்கெல்லாம் நான் தான் காரணம் என்று விஷால் கைகளை கூப்பினான். அப்போது பூஜாவின் தாய் அங்கே வந்தார். அவர் விஷாலை பார்த்ததும் ஆத்திரமடைந்தார். இங்கிருந்து கிளம்பி விடுங்கள். உங்களுடைய பணம் எங்களது மகளின் வாழ்க்கையை பறித்து விட்டது. உங்களிடம் கொடுப்பதற்கு இப்போது எங்களிடம் எதுவும் மிச்சமில்லை. அவரது அழுகையை பார்த்த விஷாலின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. பூஜா கூறினாள், சார், தயவு செய்து கிளம்புங்கள். என்னால் இதற்கு மேல் தாங்கிக் கொள்ள முடியாது. என் மானம்தான் போய்விட்டது. இப்போது என் தந்தையையும் என்னிடமிருந்து பறித்து விடாதீர்கள். விஷால் அங்கிருந்து திரும்பிவிட்டான். ஆனால் அவனது மனதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருந்தது. தான் நேசிக்கும் ஒரு பெண்ணின் முகத்தில் புன்னகையை திரும்ப கொண்டு வர முடியாவிட்டால் இந்த செல்வம், அந்தஸ்து, அதிகாரம் என அனைத்தும் எதற்கு பயன்படும்? சமூகம் வெறும் கதைகளை மட்டும்தான் பேசும். ஆனால் அந்த பெண்ணின் உண்மை என்ன என்பது விஷாலுக்கு மட்டும்தான் தெரியும். விஷால் தன் பெரிய மற்றும் வெறிச்சோடிய வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தான். இரவு 2 மணி ஆகி கொண்டிருந்தது. அவன் ஒரு முடிவை எடுத்தான். ஒருவேளை இன்று வரை யாரும் எடுத்திராத ஒரு முடிவு அது. இதை கேட்டால் ஒட்டுமொத்த உலகமே ஆச்சரியத்தில் மூழ்கிவிடக்கூடிய ஒரு முடிவு. அடுத்த நாள் காலையில் நகரம் முழுவதிலும் உள்ள ஊடகங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. மதியம் 12 மணிக்கு விஷால் என்டர்பிரைசஸ் கம்பெனியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறும். விஷால் நேரடியாக இதில் கலந்து கொள்வார். இந்த செய்தியை கேட்டதும் நகரம் முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. விஷால் இப்போது ஊடகங்களுக்கு முன்னால் விளக்கம் அளிப்பான் அல்லது தன் பண பலத்தால் அனைத்தையும் மூடி மறைக்க முயற்சிப்பான் என்று அனைவரும் நினைத்தனர். பூஜாவும் மருத்துவமனையின் காத்திருப்பு அறையில் அமர்ந்திருந்தாள். அங்கே இருந்த தொலைக்காட்சியில் இதே செய்திதான் ஓடிக்கொண்டிருந்தது. விஷால் இப்போது தன்னை தற்காத்து கொள்ள ஒட்டுமொத்த பழியையும் தன் மீது போட்டு விடுவான் என்று அவள் நினைத்தாள். ஏனென்றால் பெரிய மனிதர்கள் எப்போதும் இப்படித்தான் செய்வார்கள். மதியம் 12 மணிக்கு அந்த அரங்கம் ஊடகங்களின் கேமராக்களால் நிறைந்திருந்தது. எங்கும் மைக்குகளும் பிளாஷ் லைட்டுகளும் பிரகாசித்துக் கொண்டிருந்தன. விஷால் மெதுவாக மேடைக்கு வந்தான். அவனது முகம் முற்றிலும் அமைதியாக இருந்தது. அவன் மைக்கை கையில் எடுத்தான். அரங்கம் முழுவதும் அப்படியே நிசப்தமானது. வணக்கம் என்று விஷால் பேச தொடங்கினான். கடந்த 2 நாட்களாக எனக்கும் எனது கம்பெனியின் ஊழியர் ஒருவருக்கும் இடையே பல விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இன்று நான் இங்கே எந்த விளக்கமும் அளிக்க வரவில்லை. மாறாக ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கிறேன். மீடியாக்கள் தங்கள் மூச்சை அடக்கி கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தனர். ஊடகங்கள் காட்டும் செய்திகள் முற்றிலும் பொய் அல்ல. நான் அந்த பெண்ணை காதலித்தது உண்மைதான். என் மனதில் இருந்ததை அவளிடம் சொன்னதும் உண்மைதான். இதை கேட்டதும் அரங்கம் முழுவதும் சலசலப்பு ஏற்பட்டது. கேமராக்களின் பிளாஷ் லைட்டுகள் வேகமாக மின்னின. விஷால் கையை உயர்த்தி அனைவரையும் அமைதிப்படுத்தினான். ஆனால் நீங்கள் அறியாத ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. உண்மை என்னவென்றால் அந்த பெண் அதே கணத்தில் என் காதலை மறுத்துவிட்டாள். உண்மை என்னவென்றால் அவளுடைய கொள்கைகள், அவளது குடும்பத்தின் மானம் மற்றும் அவளுடைய கடின உழைப்பு ஆகியவற்றிற்கு என்னுடைய செல்வத்தை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்தாள். விஷாலின் குரலில் ஒரு விவரிக்க முடியாத வலி இருந்தது. இந்த விஷயத்தில் அந்த பெண்ணின் மீது எந்த தப்பும் இல்லை. தவறு என்று யாராவது செய்திருந்தால் அதை நான் மட்டும்தான் செய்தேன். ஒரு பாஸாக இருந்து நான் என் எல்லையை மீறினேன். என்னுடைய ஒரு தவறின் காரணமாக இன்று அந்த பெண் சமூகத்தின் ஏளன பேச்சுக்களுக்கு ஆளாகி இருக்கிறாள். அவளது தந்தை மருத்துவமனையில் உயிருக்கும் மரணத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறார். தொலைக்காட்சியில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பூஜாவின் கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன. அந்த நகரத்தின் மிகப்பெரிய மனிதன் ஒருவன் ஒட்டுமொத்த உலகத்தின் முன்னிலையிலும் தன் தவறை ஒப்புக்கொள்கிறான் என்பதை அவளால் நம்பவே முடியவில்லை. சமூகம் எப்போதும் பெண்ணைத்தான் குற்றவாளியாக்குகிறது என்று விஷால் மேலும் பேசினான். ஒரு பணக்காரன் ஏதாவது சொன்னால் அந்த பெண்தான் அவளை வளைத்து போட்டிருப்பாள் என்று மக்கள் கூறுகிறார்கள். இது மிகவும் கேவலமான புத்தி. இன்று அந்த பெண்ணின் கண்ணியத்திற்காகவும் அவளது இழந்த மானத்தை மீட்டு கொடுப்பதற்காகவும் நான் ஒரு மிகப்பெரிய முடிவை எடுக்கிறேன்.
அனைவரின் முகத்திலும் கேள்விகள் குவிந்தன. விஷால் ஒரு கோப்பை மேஜை மீது வைத்தான். விஷால் ஆகிய நான் இந்த கணமே விஷால் என்டர்பிரைசஸ் கம்பெனியின் தலைவர் மற்றும் CEO பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்த சொத்துகளையும் எனது பங்குகள் அனைத்தையும் கம்பெனி குழுவிடம் ஒப்படைக்கிறேன். இதை கேட்டதும் அரங்கம் முழுவதும் ஒரு பூகம்பமே வெடித்தது போல் இருந்தது. மக்கள் கத்த தொடங்கினர். சார், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? விஷால் புன்னகையோடு கூறினான். எனக்கு பைத்தியம் பிடிக்கவில்லை. நான் ஒரு அப்பாவியான பெண்ணின் இழந்த மரியாதையை திரும்ப கொடுக்கிறேன். என்னுடைய செல்வம் தான் அவளது மானத்திற்கு விலை என்றால் இன்று முதல் நான் அனைத்தையும் துறக்கிறேன். இன்று முதல் நான் தெருவுக்கு வந்துவிட்டேன். இனி அந்த பெண் ஒரு பாஸோடு தொடர்பு படுத்தப்பட மாட்டாள். இனி யாரும் அவளை கேள்வி கேட்க முடியாது. அவள் சுதந்திரமானவள். அவளுக்கு எந்த களங்கமும் இல்லை. விஷால் மைக்கை வைத்துவிட்டு மேடை விட்டு கீழே இறங்கினான். பின்னால் ஊடகங்களின் சத்தம் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஆனால் விஷால் திரும்பி பார்க்கவில்லை. இந்த செய்தி தீயை போல நகரம் முழுவதும் பரவியது. எந்த சமூகம் பூஜாவை ஏளனம் செய்ததோ இப்போது அதே சமூகம் அவளது கண்ணியத்தை பாராட்டி நின்றது. எங்கு பார்த்தாலும் அந்த பெண்ணை பற்றிய ஒரே பேச்சுத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அவளிடம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது. அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய மனிதன் தன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையும் விட்டு கொடுத்திருக்கிறான். மருத்துவமனையில் பூஜாவின் தந்தையும் தொலைக்காட்சியில் இதையெல்லாம் பார்த்தார். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. அவர் பூஜாவின் கைகளை பிடித்து கொண்டார். என்னை மன்னித்து விடு மகளே, நான் உன்னை சந்தேகப்பட்டு விட்டேன். உண்மையிலேயே நீ எங்கள் மானத்தை உயர்த்தி விட்டாய். பூஜா விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது மனதில் ஒரு விசித்திரமான பரபரப்பு நிலவியது. விஷால் செய்ததே ஒரு சாதாரண மனிதனால் செய்திருக்க முடியாது. விஷால் தன் உண்மையான காதலை உண்மையிலேயே நிரூபித்து விட்டான். தன் காதலுக்காக அவன் அனைத்தையும் இழக்க தயாராக இருந்தான். சில நாட்களுக்கு பிறகு பூஜாவின் தந்தை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். அவருடைய உடல்நிலை இப்போது தேறி இருந்தது. முன்பு ஏளனம் செய்த அந்த பகுதி மக்கள் இப்போது தலைகுனிந்து கடந்து சென்றனர். நகரம் முழுவதும் பூஜாவின் மீதான மதிப்பு உயர்ந்திருந்தது. ஆனால் பூஜா மகிழ்ச்சியாக இல்லை. அவளது மனதில் விஷால் குடியேறியிருந்தான். ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து கிடைத்த முகவரியை வைத்துக்கொண்டு பூஜா அந்த இடத்திற்கு சென்றாள். அது நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு சிறிய வீடு. பெரிய பங்களாவோ பாதுகாப்பு காவலர்களோ அங்கே இல்லை. பூஜா கதவை தட்டினாள். கதவு திறந்தது. முன்னால் விஷால் நின்று கொண்டிருந்தான். ஒரு சாதாரண சட்டை மற்றும் பேண்டில். அவனது முகத்தில் எந்த ஒரு கர்வமும் இல்லை. வெறும் ஒரு அமைதி மட்டுமே இருந்தது. பூஜாவை பார்த்ததும் விஷால் லேசாக புன்னகைத்தான். நீ இங்கேயா? பூஜாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் சார்? உங்களுடைய அனைத்தையும் ஏன் விட்டு கொடுத்தீர்கள்? விஷால் மிகவும் அன்போடு பதிலளித்தான். ஏனென்றால் உன் கண்ணியத்திற்கு முன்னால் அந்த செல்வம் மிகவும் சிறியது பூஜா. நாம் இருவரும் வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவர்கள் என்று நீ கூறினாய் அல்லவா? இப்போது பார், நானும் உன்னுடைய உலகத்திற்கே வந்துவிட்டேன். இப்போது நம்மிடையே அந்தஸ்து என்ற எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போது நான் பாஸ் இல்லை. உன்னை மிகவும் நேசிக்கும் ஒரு சாதாரண மனிதன், அவ்வளவுதான். பூஜாவால் இனி தன்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவள் ஓடி சென்று விஷாலை பிடித்து கொண்டாள். அன்று அங்கே எந்த ஒரு அதிகாரியும் இல்லை. எந்த ஒரு ஜூனியர் ஊழியரும் இல்லை. சமூகத்தின் ஒவ்வொரு சுவரையும் தகர்த்தெறிந்த 2 இதயங்கள் மட்டுமே அங்கிருந்தன. நண்பர்களே, உண்மையான காதல் என்பது எதையாவது பெறுவதற்காக அல்ல, மாறாக ஒருவரின் மகிழ்ச்சிக்காக அனைத்தையும் துறக்கும் வலிமையை தருவதுதான். நீங்களும் எப்போதாவது இதை உணர்ந்திருக்கிறீர்களா? யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? செல்வத்தை ஒரு மனிதன் எப்போது வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் ஒரு முறை இழந்த மரியாதையை திரும்ப பெறுவது மிகவும் கடினம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்து உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை நிச்சயம் லைக் செய்யுங்கள். மேலும் கமெண்டில் கூறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.